ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த நாள் சாயங்கால வேளையில சகோதரர் நமக்கு அறிமுகப்படுத்தினபடி நம்ம 4வது தொகுதியில 3வது அத்தியாயத்தினுடைய நடுப்பாகத்திலிருந்து கடந்து செல்லலாம். இப்போ இந்த 3வது தொகுதி 4வது தொகுதியில 3வது அத்தியாயம் பார்க்கும்போது அது என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பழிவாங்கும் நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெயர் சபை அமைப்புகளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய தற்கால ராஜ்யங்களுக்கும், அது புறஜாதிய ராஜ்யங்களாக இருந்தாலும் அவைகளின் மீது ஒரு பழிவாங்கும் நாள் அல்லது ஒரு எதிர்ப்பின் நாள் அது கடந்து போக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு வரோம். அதுல ரொம்ப குறிப்பாக இந்த 3வது அத்தியாயத்துல பார்க்கும் போது பிரதர் எப்படி, ஏன், எதுக்காக, எப்படி, எது நிமித்தம் இவங்க மேல இப்படிப்பட்ட ஒரு பழிவாங்குதல் வருகின்றது அப்படிங்கிறத இந்த 3வது தொகுதியில அத்தியாயத்துல பேசிட்டு இருக்கு. என்ன நடந்தது, எப்போ, இங்க, ஏன், இது போன்ற காரியங்களை நம்ம பார்த்து வரோம். அப்போ கவனிக்கும் போது ஒரு முக்கியமான வசனம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த மகா உபத்திரவ காலம் அல்லது நாம் சொல்லக்கூடிய இந்த பழிவாங்கும் நாள் அப்படிங்கிறது கர்த்தர் இயேசு அதை எப்படியாக பேசியிருந்தாரு அப்படின்னா, வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவங்களுக்கு கணக்கு கொடுக்கும் வேலை தான் இந்த பழிவாங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். மத்தேயு 23 35, 36 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சரிங்க. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். சரி, 36 கூட வாசிச்சிருங்க. இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 2000 வருஷம் முன்னாடி இந்த சந்ததியின் மேல இது வரும் சொல்றார். ஆனா இந்த வசனத்தை நல்லா கவனித்தீங்கன்னா, ஆபேல கொன்னது எப்பவோ, சகரியா கொல்லப்பட்டது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல, கர்த்தர் இயேசு சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இதெல்லாம் தப்பு செஞ்சது முன்னாடி. ஆனா தண்டனை சொல்லும் போது இந்த சந்ததியின் மீது வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இதுல ஒரு முரண்பாடு தெரிய வரும். தப்பு பண்ணவரே எங்க தாத்தா, என்னையே தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இந்த சந்ததியின் மீது வரும் சொல்லிட்டார். அப்ப இந்த சந்ததிங்கிற போது இன்னும் அந்த மரண அடி இன்னும் மனுக்குலத்தின் மேல வரல. அப்ப கிட்டத்தட்ட சபை நீங்களாக மீதி இருக்கக்கூடிய மனுக்குலத்தின் மீது அந்த அடி வருது அப்படின்னா, நாம போய் இத பத்தி அவங்க கிட்ட சொல்றோம், உங்க மேல ஒரு அடி விழ போகுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க நியாயமா கேட்பாங்களா இல்லைங்களா? எதுக்கு எங்க மேல வருது, நான் கொலை செஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பூர்வ சந்ததியினர் செய்திட்ட பாவங்களுக்காக இக்கால சந்ததியினர் தண்டிக்கப்படக்கூடியதை பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இது எங்க நின்று கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலகட்டத்துல
இஸ்ரேல் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்க கிட்டதான் இதை பேசுறாருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இத எந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இரண்டாம் பிரசன்ன காலகட்டத்துல பெயர் கிறிஸ்தவ அமைப்புகளின் மத்தியில சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையின் காலத்தில் இதை பேசப்படுகிறதாக நாம் இதை புரிஞ்சு கொள்ளணும். இதை நாம் அங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா ரொம்பவும் பொருந்தி வரக்கூடியதாக தெரியாது. சோ இதுதான் இங்க நீதியினுடைய கொள்கையாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சந்ததியின் மீது நான் கணக்கு கேட்பேன் அப்படின்னா, அது ஆல்ரெடி ஒரு தடவை நிழல்ல கேட்டு வச்சிருக்கிறார். கிபி 70 கேட்டார், அடிச்சார் இல்லையா அந்த யூத யுகத்தை. அப்ப அதுவே ஒரு தண்டனை தான். பட் அதை விட மிக கடினமான வகையில வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவங்களுக்கு கர்த்தரேசுவும் பிதாவாகிய தேவனும் பழி வாங்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அது இப்போ சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி காலகட்டத்துல பெயர் சபையின் மீது வரும் அப்படிங்கிறத நாம மெயினா பார்க்கணும். இது நீதியினுடைய முதல் கொள்கையாக. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கொள்கை என்ன அப்படின்னா, தேவன் நாம் எதை தெரிஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சுமே எதை தவறு பண்றோம் அப்படிங்கறதுக்காக தண்டிக்கிறது மாத்திரம் கிடையாது. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா அது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் நாம சில விஷயங்களை கற்று வைத்திருக்கணும்னு சொல்றார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு முன்பதாக மெழுகுதிரிய வைக்கிறீங்க, கரண்ட் ஆஃப் ஆகுது, மெழுகுதிரிய வைக்கிறீங்க, குழந்தை போய் அதை தொட்டுருது. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏப்பா இப்படி கைய போய் அதுல வச்சுட்ட, அந்த குழந்தைய காப்பாத்தி காயத்துக்கு மருந்து போடுவாங்க. இப்ப குழந்தைக்கு என்ன இல்லைன்னா மெழுகுதிரி சுற்றுங்கிறது தெரியல. ஆனா சுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தெரிஞ்சு போச்சு, இதை தொட்டா சுடும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அதே தாய் முன்னாடி அந்த குழந்தை மீண்டும் போய் அதே மெழுகுதிரியினுடைய தீயை தொடுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிங்கிற போது அறிவு பொறுப்புகளை கொண்டு வருகிறது. மனிதனுடைய சொல்லர்த்தமான மனசாட்சி, வேத வாக்கியங்களுடைய விளக்கங்கள், பொதுவான அறிவு இதெல்லாம் பெருகி போயிருக்கிற காலகட்டத்துல பணத்தை பதுக்க கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொதுவான கொள்கைகளை எல்லாம் சொல்லியும் தெரிந்தும் பொறுப்பை உணர்ந்தும் பல பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய இருதயங்களை அறிவுறுத்துதல்களுக்கு நேராக நடத்தாமல் அதை தவறா நடத்தி இருக்கிறாங்க. அதனால தேவன் அவங்களை எல்லாம் கணக்குல கொண்டு வர்றாரு. அவங்களுக்கு சில அனுபவ பாடங்களை கொடுத்தும் அவங்க அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வது இல்லை. அதனால எல்லார்கிட்டையும் அவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அறிவை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நீங்களே உங்களை கற்றுக்கொள்ள வச்சுக்கணும் அப்படின்னு தேவனுடைய நீதி பேசுது. இப்ப இந்த விஷயங்கள்ல அநேகர் சத்தியம் அல்லது பொதுவான நீதி இதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த உலகத்துல பல பணக்காரர்கள், பல மேன்மை மக்கள், நாட்டாமைகள், ஜமீன்தார்கள், மேன்மக்கள், மதகுருக்கள், வேதபாரகர்கள் அநேக பலவித கொடுமைகளை பாமர ஜனங்களுக்கு விரோதமா பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பழிவாங்குதல் தான் இந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய காரியமாக அங்க நாம் பார்க்கணும். அப்ப இந்த ரெண்டு நீதியின் காரியங்களை தேவன் எடுத்து பார்க்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல என்ன ஆயிருக்குது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நல்ல விதையை விதைச்சாருன்னா நல்ல மரம் வரும். ஒருத்தர் ஒரு விஷம் மரத்தை விதைச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த மரம் விஷத்தை கொடுக்கக்கூடிய கனிகளை தரக்கூடிய ஒரு மரமாக அது இருக்கும். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய பூர்வ சந்ததியினர் எதை விதைச்சிட்டு போயிருக்கிறாங்கன்னா நீதிகளை விதைச்சிட்டு போயிருக்கிறாங்க.
இப்ப இந்த அநீதிகளுக்குரிய பரிசுகளாக கனிகளாக என்ன வருது அப்படின்னா, வருங்காலத்துல அதனுடைய கனிகள் விளைஞ்சு நிக்குது. அதை நம்ம சாப்பிட்டே ஆகணும். சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப மனுக்குலம் சிக்கிட்டு இருக்கு. இவங்க இதை சிக்கி தவிச்சே ஆகணும். இதை யாருனாலையும் தவிர்க்கவே முடியாது. இதுல ஒரு பெரிய படிப்பினையும் நன்மையும் உலகத்துக்கு இருக்குங்கிறத சபை புரிந்து வைத்திருக்கணும். ஒருவேளை இதுல சில நீதியின் விதைகளாக சில நல்ல கனிகள் கூட இருக்கு. அதுதான் யாருன்னா சபை. அந்த சபையை அறுவடை பண்றதுக்கு தான் இப்ப மாஸ்டர் வந்திருக்கிறார். இப்ப மாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, நல்ல கனிகளை எல்லாம் தன்னுடைய பண்டகசாலையில எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா இங்க இருக்கிற பொல்லாத திராட்சை செடிகளை எல்லாம் அழித்தே ஆக வேண்டும். அந்த வேலை தான் 1874 இருந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறார். இப்ப இன்றைக்கு நாம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுத்த ஒரு காரியம். இப்ப இந்த கொடுமைகள், அநீதியினுடைய விதைப்பு வேலை, இதையெல்லாம் இவ்வளவு வருஷம் ரொம்ப மும்முரமா தவறான காரியங்களை ரொம்ப மும்முரமா பண்ணிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு யாருதான் பொறுப்பாளின்னா, கிறிஸ்தவ மண்டலம் தான் பொறுப்பாளி. கிறிஸ்தவ மண்டலம் தான் பொறுப்பாளி. இதை குறிச்சு அவங்களுடைய சிந்தனைகள் என்னென்ன அப்படின்னா, பிரதர் வந்து நமக்கு பாயிண்ட் அவுட் பண்றாரு. இதுவரைக்கும் பெயர் சபை அமைப்பினர் நன்மை, நீதி, அன்பு, ஞானம் இது சார்ந்த எல்லாவற்றையும் அவங்க விதைக்கிறதுக்கு பொறுப்பாளிகளா இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த வேலையை அவங்க செய்யவே இல்லை. சிலுவை போர்கள் அப்படிங்கிற ஒரு போரை உருவாக்குனதே கிறிஸ்தண்டம் தான். சிலுவை போர்கள் அப்படிங்கிறது முகமதியர்களுக்கு விரோதமாக ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கிறது தான் கிறிஸ்துவின் போதனை. அநேக பாடுகளின் வழியாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுங்கிறது தான் கிறிஸ்துவின் போதனை. ஆனா இந்த கிறிஸ்தண்டம் அதே பாடுகளின் சின்னமாக இருக்கிற சிலுவைய போர் வீரனின் சின்னமாக சிலுவை போர்களாக அறிவித்து. இதெல்லாம் என்ன கொடுமை! மாத்திரமல்ல, நிறைய பாமர ஜனங்களை பரிசுத்த விசாரணை அப்படிங்கிற பேர்ல பல தடவை துன்புறுத்தி இருக்கிறாங்க. சோ நீதி, அன்பு, ஞானம் இது போன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பொறுப்பாளியே ஒரு டீச்சரே இப்படி நடந்துகிட்டா அது நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது, அது மேல இருக்கிற பொறுப்பை உணராமல் செயல்பட்ட இந்த கிறிஸ்தண்டத்தை தேவன் முதல் குற்றவாளியாக கொண்டு வருகிறார். அதே சமயம் கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாமே நீதி சார்ந்த போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதே சமயம் கிறிஸ்தண்டம் இந்த பொறுப்பை உணர்வதற்கு தேவன் பலமுறை முயற்சி செஞ்சும் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்த நீதியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. இப்ப இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கிறிஸ்தவ தேசங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்கள், அங்க இருக்கிற கம்பெனிங்க என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, நிறைய சொத்து குவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. சொத்து குவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதிகாரத்தை வரம்புகளற்ற முறையில உச்ச வரம்புகளை தன்கிட்ட பறிச்சுக்கிட்டாங்க. சில பேரு செல்வாக்கா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா பல பேருடைய வயிற்றுல அடித்திருக்கிறாங்க. இதை குற்றமாக அங்க பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது குறிப்பிட்ட நாட்கள் இந்த தீமை பொறுத்து கொள்ளப்பட்டது பாமர ஜனங்களால. ஆனா போக போக இந்த இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு சமூகமாக வெடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ
இது இது சார்ந்த கருத்துக்களைத்தான் இந்த 3rd வால்யூம்ல 4th வால்யூம்ல பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னா எழுதிட்டு வர்றாருங்க. அன்பானவர்களே, இதுல நீங்க குறிப்பா 56வது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தலைப்பை மட்டும் யாராவது கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க. ஒரு தலைப்பு பொறுப்புகளும் அவர்கள் சார்பான அவளது மனப்போக்கும். அப்போ இந்த சிந்தனையை ஒட்டி நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது சார்ந்து இப்ப நம்ம பேசணும் இல்லைங்களா, நான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்தவ தேசங்கள் பொறுப்பில்லாம நடந்துகிச்சு அப்படிங்கிறது இத புரிய வைக்கிறதுக்கு பல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வந்தது, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஜனங்க பேசினது, அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த புஸ்தகங்கள்ல பதிவிட்டிருப்பாரு. ஒரு சாம்பிளுக்கு இந்த பெயர் சபை குறிச்சு கிறிஸ்தவ தேசங்கள் குறிச்சு சிலர் பேசுறத நீங்க கவனிக்கணும் அப்படின்னா, சகோதரி நீங்க 68வது பக்கம் வாங்க. அதுல மேதகு HR ஹெர்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேசுறத கொஞ்சம் கவனிங்க. 68. மேதகு HR ஹெர்பர்ட் அமெரிக்க நாட்டு கப்பற்படையின் செயலாளர் கிளைவ்லேண்ட் ஓவியின் ஏப்ரல் 30, 1896 கீழ்கண்ட வார்த்தைகளை மிகவும் நிதானமாய் வர்த்தகர்களுடன் பேசினார். மனித முன்னேற்றத்தின் சாதாரணமான வழிகள் எல்லாவற்றை காட்டிலும் பிரத்யேகமான இடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய அச்சுறுத்தலான மிக பிரம்மாண்டமானதொரு வியாபார யுகத்துக்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். இது சகோதரி, இது பாருங்க சகோதரி வாசிக்கிற எழுத்துக்களை நீங்க கவனிக்கிறீங்கன்னா, இது யாரோ 2025 ஆகஸ்ட் மாசம் பேச கிடையாது. இது 1893 பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. 1896 வாக்குல பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாம ஒரு மோசமான வியாபார யுகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். முழுக்க முழுக்க வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். மனுஷனுக்காக தான் வியாபாரம். ஆனா வியாபாரம் முக்கியமாயி மனுஷன் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான். இது எப்படி இருக்குது பாருங்க, மனிதனுடைய சூழ்நிலை பாருங்க. அடுத்தது, எதிர்கால நம்பிக்கை உள்ளவர்கள் இது மனித வாழ்வின் மேம்பாட்டுக்கான ஒரு நிலை என்றும், ஆகவே தான் பெரிய நிறுவனங்கள் பொருட்களை மலிவாக்குவதும் போக்குவரத்தை மலிவாக்குவதும் நடப்பிக்கின்றன என்று உங்களுக்கு கூறுவர். உங்களுக்கு தேவையான யாவையும் வாங்கக்கூடிய பிரம்மாண்டமான அங்காடியில் எல்லாம் மலிவு விலையில் எல்லா இடத்திலும் கிடைக்கின்றன. கோடிக்கணக்கான முதலீட்டை உடைய பெரிய தொழிற்சாலைகள் அதே விதமான சிறிய வியாபாரங்களால் சந்தையில் முன்பு இடம் பிடித்ததை ஸ்தானத்தை மிக வேகமாக பிடிக்கின்றன. குடிமக்களின் இயல்பான சுதந்திரத்தை பயங்கரமாய் குறைக்கும் இந்த ஏகாதிபதிகளை தடுப்பதற்கான எந்த ஒரு திட்டமும், அதோடு வெகு சிலரால் மிக பெரிய அளவில் சொத்துக்கள் முடக்கப்படுவதை தடுக்கவும், அநேகருடைய சந்தர்ப்பங்கள் குறுகி போவதும் அதிருப்தியானது பெருகிக் கொண்டே வருவதையும் தடுக்கவும் மனித புத்தி சாதுரியம் எந்த திட்டத்தையும் வகுப்பதற்கு இயலாததாகி போனதாய் தெரிகிறது. ஆகையால் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் உழைப்பு மற்றும் முதலீட்டுக்கும் இடையேயான பிரச்சனை மிக பெரியதாக இருக்கும். பாருங்க, இது பிரதர் ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து எழுதுறாருன்னா, பாருங்க, நான் வசனத்தை வச்சு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறேனோ அது சார்ந்த விஷயங்களை உலக ஜனங்கள் இன்னைக்கு பேட்டிகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க, பத்திரிகைகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் இவர் பேசினாரு. அப்போ 4th வால்யூம் படிக்கும்போது நிறைய பேருக்கு ஏன் ஒரு சலிப்பு தட்டுது அப்படின்னா, பிரதர் இந்த முக்கியமான கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்குரிய ஆதாரங்களை எவிடன்சஸ பத்திரிகைகள்ல இருந்து பேட்டிகள்ல இருந்து கத்தரித்து இங்க ஒட்டி இருப்பார். அதுதான் நமக்கு கொஞ்சம் டல் அடிக்குது. ஆனா அது நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா இப்போது இருக்கிற நியூஸ் பேப்பர்ல படிக்கிற மாதிரியே இருக்கும். 100 வருஷம் முன்னாடி ஒட்டி இருக்கிறாங்க இதெல்லாம், ஆனா இப்ப படிக்கிற மாதிரியே இருக்கும். இனியும் நீங்க தொடர்ச்சியா வாசிங்க. சிந்தனையாளர்கள் ஏற்கனவே முன்னறிவித்தது என்னவெனில், உழைப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையேயான கடும் பகையின் விளைவால் வரும் பிரச்சனையானது நம்முடைய ஜனநாயக அரசுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும். பாத்தீங்களா? குழப்பமானது முதலில்
ஜனநாயக அரசுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும்ங்கிறார். என்ன வார்த்தை பாருங்க. ஜனநாயக அரசுன்னா என்ன? மக்கள் ஆட்சி. மக்களாட்சி மெத்தடுக்கு ஒரு பெரிய மரண அடி வரும்னு அந்த காலத்துல பைபிள் பேசுற பிரதர்ஸ் பேசலீங்க, வெளியில இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு. அடுத்தது, குழப்பமானது முதலில் அராஜகம் மற்றும் ரத்தம் சிந்துதலில் துவங்கி பின் மன்னராட்சியில் யாராவது தீரமிக்க தலைவர் இராணுவ பலத்தால் இந்த ஒழுங்கற்ற பெரும் குழப்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். சில நேரங்களில் சோசியலிசமே தற்சமயத்து சூழ்நிலையின் பொருத்தமான முடிவாக இருக்கும் என்பதை நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இந்த முறையிலான முதலாவது சோதனை பட்டணங்களில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதலாளிகள் தங்கள் அதிகாரத்தில் வரமுறையற்ற எண்ணத்துடனும் தொழிலாளி முன்னேற்றத்திற்கான மிக குறைந்த சந்தர்ப்பங்களுடனும் ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த வாக்குச்சீட்டை தவிர வேறு ஒன்றுமில்லாமல் முனிசிபல் அரசை கட்டுப்படுத்த ஒரு வகுப்பினருக்கு மற்ற வகுப்பினர் எதிராக இருக்கின்றனர். இது எதிர்காலத்தின் அபாயங்களுள் ஒன்று. ஒரு காலத்தில் அமெரிக்க விவசாயிகள் என்றுமே அசைக்கப்படாத அரணாக நிற்பார்கள் என்று கருதப்பட்டது. ஆனால் நமது பெரும்பாலான விவசாயிகளின் மனதில் மாற்றங்கள் உருவாகிவிட்டன. அடுத்து கூட வாசிங்க. கிறிஸ்தவ தேசங்களின் மத அதிகாரங்களும் கூட மேலும் மேலும் போதனை மீது போதனைகளை பெற்றன. அவ்வப்போதான சீர்திருத்தவாதிகளாலும் தேவன் முன்னிருந்த தம்முடைய ஜனங்களுடன் கொண்ட தெய்வீக தொடர்பினாலும் அவர்கள் எச்சரிக்கப்பட்டனர். ஆகிலும் வெகு சிலரே சுவற்றின் மீதிருந்த கையெழுத்தை வாசிக்க முடிந்தது. மேலும் இந்த பிரசித்தி பெற்ற நிகழ்வுகளை மேற்கொள்ளவோ அல்லது தாங்கிக் கொள்ளவோ அவர்கள் சக்தியற்றவர்களாக இருக்கின்றனர். போதும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முந்தின பக்கத்துக்கு வாங்க. அதுக்கு முந்தின பக்கத்துல 66வது பக்கத்துல இவ்வண்ணமாய் கிறிஸ்தவ ராஜ்யத்தின், அங்கிருந்து கொஞ்சம் வாசிங்க. யார் பேசுறது அப்படின்னா லிங்கன் பேசுறாரு. ஆபிரகாம் லிங்கன் பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் வாசிங்க. இவ்வண்ணமாய் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் எல்லா தேசங்களும் கவனமின்றி இந்த நீண்ட கால விரும்பத்தக்க இருளில் தடுமாறுகிறது. சுதந்திரத்தை மேட்டிமையாய் பெருமை பேசும் இந்த மரியாதைக்குரிய தேசமும் கூட மற்ற தேசங்களை காட்டிலும் அநேக வகையில் மிக அதிகமாய் அனுகூலங்களை பெற்றிருந்தாலும் அதுவும் இருளில் தடுமாறுகிறது. அதுவும் ஒரு நிமிஷம் சிஸ்டர். இப்போ சகோதரி வாசிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா, சுதந்திரத்தை மேட்டிமையாய் பெருமையாய் பேசும் இந்த மரியாதைக்குரிய தேசம் கூட எழுதியிருக்கிறார். அது எந்த தேசம் அப்படின்னா, நம்ம துரிதமான தூதர்கள்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தது எந்த தேசம் பத்தி? எந்த தேசம் பத்தி ஏசாயா 18வது அதிகாரத்துல படிச்சோம்? மியூட் எடுத்து சொல்லுங்க. ஏதோம். இதுல ஏதோம் பார்த்தவங்க, நம்ம ஏசாயா 18வது அதிகாரத்துல துரிதமான தூதர்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாடத்துல எந்த தேசத்துல? இல்ல, நீங்க ரெண்டு பேருமே அந்த கரெக்டான கொஸ்டின் நீங்க பார்க்கல. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, 6 வால்யூம்ஸும் எந்த கண்ட்ரில இருந்து வர்றத ஏசாயா 18வது அதிகாரம் காட்டுச்சு. அமெரிக்காவா பிரதர்? ஆமாங்க, அந்த தேசத்துலதான் சுதந்திரத்தை பத்தி அவ்வளவு பேசியிருக்கிறாங்க. சுதந்திரம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த தேசத்துக்கு ஹெலிகாப்டர்ல போனாலும் சரி, ஏரோப்ளைன்ல போனாலும் சரி, கப்பல் வழியா போனாலும் சரி, ட்ரெயின்ல போக முடியாது, ஏன்னா நடுவுல சமுத்திரம் இருக்குது. நீங்க அது வழியா உள்ள போகும்போது ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையினுடைய பேரு சுதந்திர தேவியின் சிலை. அதான் சொல்றாரு, சுதந்திரத்தை மேட்டிமையாய் பெருமை பேசும் இந்த மரியாதைக்குரிய தேசம் கூட. இந்த வரிகளை எழுதும் போது அவர் எந்த ஊர்ல இருக்கிறார் தெரியுங்களா? எந்த ஊரை பத்தி பேசுறாரோ
அந்த நாட்டிலேயே இருந்துகிட்டு அந்த விஷயத்தை எழுதுறாரு. எப்படி இருக்கும் அவருடைய மனசாட்சின்னு பாருங்க. இதோ இந்த தேசம் கூட ஒரு கிறிஸ்தவ தேசம் தான், ஆனா இந்த தேசத்துக்கும் பழிவாங்குதல் இருக்கு. மரியாதைக்குரிய தேசம் கூட மற்ற தேசங்களை காட்டிலும் அநேக வகையில் மிக அதிகமாய் அனுகூலங்களை பெற்றிருந்தாலும் அதுவும் இருளில் தடுமாறுகின்றது. அப்ப எழுதும்போது படிக்கும்போது நாம எந்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிக்கணும். அவர் எழுதிக்கிட்டு இருக்கிற அதே அமெரிக்காவை பத்தி சொல்றாரு, இருள்ல தடுமாறிக்கிட்டு இருக்குது. எப்பங்க? மோர் தென் 150 வருஷம் முன்னாடி பேசிட்டு இருக்கிறார். அதுவும் கூட அநேக எச்சரிப்புகளை அங்கிருந்து கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். அநேக வகையில் மிக அதிகமாய் அனுகூலங்களை பெற்றிருந்தாலும் அதுவும் இருளில் தடுமாறுகிறது. அதுவும் கூட அநேக எச்சரிப்புகளை பெற்றிருக்கிறது. உயிர் தியாகம் செய்த ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் இல்லினாயிஸில் இருக்கும் தனது நண்பருக்கு தான் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு சற்று முன் ஏறக்குறைய தீர்க்க தரிசனத்தை போல் எழுதியிருப்பதை கவனிக்கவும். அவர் எழுதியதாவது, ஆம், இந்த கொடுமையான போர் அதன் முடிவை நெருங்குவதற்காக நம்மை நாமே வாழ்த்திக் கொள்வோமாக. அது அளவில்லாத பொருளையும் இரத்தத்தையும் அதற்கு விலையாக கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்க தேசம் வாழ்வதற்கு விலையேற பெற்ற தங்கள் உயர்ந்த இரத்தத்தை அமெரிக்க வாலிபர்கள் இலவசமாய் இத்தேசத்தின் பலிபீடத்தில் அளித்துள்ளனர். குடியரசுக்கு இது ஒரு சோதனையான நேரம். ஆனால் என்னை நடுங்க வைக்கும், எனது தேசத்தின் பாதுகாப்புக்காக என்னை பயப்பட வைக்கும் ஒரு நெருக்கடி வெகு அருகில் எதிர்கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான், அங்கதான் கவனிக்கணும். என்னை பயப்பட வைக்கும் ஒரு நெருக்கடி வெகு அருகில் எதிர்கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். இவர் இன்னும் நித்திரையில தான் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இவர் பைபிள் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனா இவருடைய கருத்து அனார்கியினுடைய விஷயத்த அமெரிக்க உள்நாட்டு போர்ல பார்த்திருக்கிறார். அந்த கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு உரிமை போர். அந்த உரிமை போர்ல பொது ஜனங்கள் மத்தியில தங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உள்ள போவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க அது ரொம்ப மோசமானதா இருக்கும். அதனாலதான் அவர் எழுதுறாரு, ஒரு நெருக்கடி வெகு அருகில் எதிர்கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மகா உபத்திரவ காலத்துல அராஜக நிலையை ஏற்படுத்த போகிற அந்த அனார்கியை ஏற்படுத்த போகிறதுக்கான சேனை எது அப்படின்னா பொது ஜனங்கள், பாமர மக்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. விலைவாசி உயர்வை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. செய்யக்கூடிய ஊழல், லஞ்சம், லாவண்யங்கள் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெருகி எல்லாரும் ஒண்ணு சேரும் போது ஒரு மனுஷனும் ஒரு சிறு துளி தான். பட் எல்லா சிறுதுளியும் ஒண்ணு சேர்ந்ததுன்னு வைங்களேன், அது ஒரு பேர் அலையா மாறும். அன்பானவர்களே, அந்த ஒரு நாள் வரும் பொழுது அது நிச்சயம் ஒரு பயங்கரமான பின்விளைவை இந்த உலகத்தில் ஏற்படும். இதத்தான் பிரதர் பல பேருடைய கருத்துக்கள்ல பதிவு செஞ்சு நமக்கு காட்டுறார். இப்ப நீங்க கண்டினியூ பண்ணிடலாம் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும். போரின் விளைவாக சங்கங்கள் அரியணையில் ஏற்றப்பட்டு விட்டன. மேல்மட்டத்தின் ஊழல் சகாப்தம் தொடரும். சிலருடைய கைகளில் போய் எல்லா செல்வமும் சேரும் மட்டும் நாட்டின் பொருளாதார வலிமை ஜனங்களுடைய தவறான கருத்துகளின் மீது கிரியை செய்வதன் மூலம் தன்னுடைய ஆளுகையை நீட்டிப்பதற்கு விடாமுயற்சி செய்யும். அதோடு குடியரசு என்பது அழிந்துவிடும். யுத்த காலத்தின் நடுவிலும் கூட நாட்டின் பாதுகாப்பை குறித்து நான் அடையாத மன விசாரத்தை இந்த கணத்தில் உணர்கிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் நாம இங்க கவனித்து பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான காரியம் என்ன அப்படின்னா, இந்த அனார்கி பத்தி ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திருக்கிறேன்.
இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான கருத்து கூட இதுல இருக்கு. 70வது பக்கம் வரலாம். 70வது பக்கம். இந்த 70வது பக்கத்துல எச்சரிப்புகள் முன் செல்ல அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதை கூட கொஞ்சம் வாசிக்கலாம். எச்சரிப்புகள் முன் செல்ல. எச்சரிப்புகள் முன் செல்ல கடமை மற்றும் சலுகையின் குற்ற உணர்வு அநேகருடைய மனதை கட்டி போட்டு இருக்கிறது. ஆனால் ஐயோ, இவைகளினால் எதுவும் பயனில்லை. அவைகள் கவனிக்கப்படாமல் போகின்றன. சபைகளிடத்தில் மாபெரும் அதிகாரம் முன்பு இருந்தது. இன்னும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் பெயராலும் அவரது சுவிசேஷத்தின் பெயராலும் இது சுய நலத்துடன் உபயோகிக்கப்படும் மட்டும் தவறாக பயன்படுத்தப்பட்டும் வந்தது. இன்னும் செய்யப்பட்டும் வருகிறது. ஒருவரை ஒருவர் கனப்படுத்திக் கொள்ளுதல், ஜப ஆலயங்களில் பிரதான ஆசனங்கள் ரபி என்றும் போதகரே என்றும் டாக்டர் என்றும் ரெவரண்ட் என்றும் அழைக்கப்படுவதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து, அதாவது சபை பிரிவிலிருந்து லாபம் காண்கின்றனர். அத்தோடு மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இது சில தேவ ஊழியரை கூட உத்தமமாய் நடப்பதற்கு தடை செய்யும். மந்தையின் பொன்னாலான ரோமத்தை, அதாவது பணம் சம்பாதித்துக் கொள்வதை தவிர மேய்ப்பரின் அநேகருக்கு கர்த்தருடைய மந்தையின் மேல் எந்தவித அக்கறையும் இல்லை என்பதை தெளிவாக தெரிகிறது. இது பெயர் கிறிஸ்தவ தேசங்கள்ல இருக்கக்கூடிய சபையினுடைய சூழ்நிலை. பேரு புகழு இதுக்கெல்லாம் தான் அங்க முக்கியத்துவம் இருக்கே ஒழிய, இவங்க எல்லாரும் கூலி ஒரு மந்தையை மேய்க்க வந்த மேய்ப்பர்கள். இவங்களை பத்தி யோவான் 10 கர்த்தர் பேசியிருந்தார். ஓனாய் வரும்னு தெரிஞ்சது அப்படின்னா தனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சிருப்பான். ஆடுகளை காப்பாற்ற மாட்டான். ஆனா ஆடுகள் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறவர் யாரு அப்படின்னா அவர் தான் நல்ல போதகர், நல்ல மேய்ப்பர். அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஓநாய்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுவார். அப்ப இவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா பேர் புகழுக்காக மாத்திரம் ஊழியம் மற்றும் அதுல இருக்கக்கூடிய சௌகரியங்கள்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். சகோதர சகோதரிகளே, இவங்க என்ன பண்றது இல்லை அப்படின்னா, அதாவது குருடருக்கு வழிகாட்டிய குருடர்கள் போல இவங்க எல்லாரும் அநேகரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தீமையில வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தப்பறையான போதனைகளை கல்லூரிகள்ல படிச்சுட்டு அதை போதிக்கிறாங்க. சோ இவங்க இப்ப மத அமைப்புலயும் இப்படி இருக்கு, அரசியலையும் இப்படி இருக்கு அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கணும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் ஏற்கிறது அப்படின்னா, வேதத்தை யாரு கையில் எடுத்துட்டு நான் தேவ ஊழியன்னு சொல்றாரோ அவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்கணும் அப்படி சொல்லி சொல்றாரு. சரி, இதுல தனிப்பட்ட விதத்துல இனி அடுத்தது என்ன பேசுறாருன்னா, வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய ராஜ்யபாரம் இப்படி இருக்குது அப்படின்னு காட்டும் போது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தேசங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப எப்படி புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பொறுப்பு இருக்கோ தன்னுடைய அழைப்பின் மீது, அதை பத்தி இந்த இடத்துல பேசுறாரு. நீங்க டெய்லியும் வேதத்தை வாசிச்சு அதனால் நித்திய ஜீவனை எப்படி தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தார்மீக காரியங்களுக்கா ஆவிக்குரிய காரியங்களுக்கா அப்படின்னு முக்கியத்துவத்தை கொடுத்து வரக்கூடிய புயலின் காலகட்டங்கள்ல பொன்னான பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கணும் என்று சொல்லி ஃபாலோ பண்ணி நீங்க உங்களை தனிப்பட்ட கோதுமை மணியாக கர்த்தர் இயேசுவின் களஞ்சியத்துல உங்களை சேர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இந்த ஒரு அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயமாக அது இருக்கு. அதுக்கு அடுத்தது அன்பானவர்களே, இப்ப பெயர் கிறிஸ்தவ நாடுகள் அதில் இருக்கக்கூடிய சபை அமைப்புகள் இதுக்கெல்லாம் தான் பிரச்சனை இருக்குதா அப்படின்னா, இதோடு இணைஞ்சு யாருக்கு கூட சிக்கல் வர இருக்குது அப்படின்னா புறஜாதி தேசங்களுக்கு கூட சிக்கல் இருக்குது. அவங்க என்னப்பா பண்ணாங்க, அவங்க தேவன் சொல்லும் போது பூமி முழுவதையும் ஆட்சி பண்ண வந்தாங்க, அவங்க வந்தாங்க. இப்ப அவங்க மேல என்ன தப்பு?
அப்படின்னு கேட்டா, நீங்க 80வது பக்கத்துல ஒரு சப் டாபிக் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். மகா உபத்திரவத்துடனும் கிறிஸ்தவ ராஜ்யத்துடனும் புறஜாதி தேசங்களுக்கு இருக்கும் சம்பந்தம். அப்ப இந்த 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 விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் இந்த தண்டனை வருது சொல்லிட்டார். தேவனுடைய நீதி, பொறுப்பற்ற நிலை யாருக்கு? புறஜாதி தேசங்கள் பிளஸ் கிறிஸ்தவ தேசங்கள், அதுக்குள்ள பெரிய பெரிய தலைவர்கள் மற்றும் மத அமைப்பினர் எல்லாருக்கும் தண்டனை இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, புறஜாதி தேசங்களுக்கு ஏன் இந்த புறஜாதி தேசங்களுக்கு தேவன் எப்பவாவது தீர்க்கதரிசிகளை அமைச்சிருக்கிறாரா? பரிசுத்தவான்களை அமைச்சிருக்கிறாரா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க அவங்களை நீங்க பொறுப்பாளிகளா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப அதுக்குரிய ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரத்துல 18 இருந்து 32 வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார். மீண்டும் மனசாட்சி தாங்க. சின்ன வயசுல நம்ம கிட்ட எல்லாம் கேட்பாங்க, நீ ஏன்டா இந்த தப்பு பண்ண? அம்மா, அவன் தாமா என்ன தப்பு பண்ண வச்சான். அவன் கிணத்துக்குள்ள குதிச்சா நீயும் குதிச்சிருவியா அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்பாங்க. அதே கேள்விதான் புறஜாதி தேசங்கள் குற்றம் செய்து கேட்டா, கிறிஸ்தவ தேசங்கள் கிட்ட இருந்துதான் நாங்க காப்பி பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்லலாமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவன் தன்னுடைய குணலட்சணங்களை வைக்கலையா? ஒருத்தருடைய மனசாட்சியும் ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டுதான் ஒவ்வொரு தீமைகளுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரவர் சொந்த இச்சையின்படி இழுப்புண்டு அவரவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தீமை செஞ்சிருக்காங்க. சோ இயற்கையிலேயே தேவன் சில கொள்கைகளை வச்சிருக்கிறார். ஒரு குரங்கு தன்னுடைய குட்டி குரங்க பாதுகாக்குது இல்ல? அப்போ ஒரு தேசத்தின் தலைவன் தன்னுடைய தேசத்தின் மக்களை பாதுகாக்கணும் தானே? அப்ப நீங்க ஏன் அழிச்சீங்க? இதுதான் சோ இயற்கையில அருமையாக சில கொள்கைகளை அவங்களுக்கு பாடமாக வச்சிருக்கிறார். இதுல யாரும் எஸ்கேப்பே ஆக முடியாது. எனக்கு தெரியல, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடையாதுதான். பட் மனசாட்சி என்கிற ஒன்று, அதை யார் மீறுகிறார்களோ அவங்க எப்பவுமே பொறுப்பாளிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவரு சொல்றாங்க. சோ அன்பானவர்களே, இந்த பெயர் சபை கிறிஸ்தவ தேசங்களுக்கு வரக்கூடிய அதே அழிவு நிச்சயம் புறஜாதி தேசங்களுக்கு கூட வரும் அப்படிங்கிறத சபை புரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதையும் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னொன்னு, உலக வரலாற்றுல பார்க்கும்போது இந்த புறஜாதி தேசங்கள் பல சமயங்கள் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, கிறிஸ்தவ தேசங்களை நாடி அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை காப்பி அடிச்சிருக்காங்க. அப்ப காப்பி அடிக்கும் போது நிறைய தவறுகளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பி அடிச்சிட்டாங்க. சோ தீமையை கற்றுக்கொண்டது நிமித்தம் இவர்களும் தவறில் கூட்டாளிகளாக இருப்பதினால் 2 பேருக்குமே இணைந்த தண்டனை அங்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். கிறிஸ்தவ தேசங்கள் விழுகுமா? விழும். புறஜாதி தேசங்கள் அவைகளும் விழும். இப்போ இன்னொரு கோணத்துல இந்த விஷயங்கள் குறிச்சு எடுத்துட்டு போறாரு. அதுதான் என்ன அப்படின்னா 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கோர்ட். இப்ப தீமை என்னன்னு புரிஞ்சு போச்சு, தவறு என்னன்னு புரிஞ்சு போச்சு.
யார் குற்றவாளிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரதரு இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு உதவி செய்வதற்காக 4வது அத்தியாயத்தை எழுதுறாரு. மகா உத்தரவு காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அங்க என்ன நடக்கும், என்ன நியூஸ் பேப்பர்ல பேச்சுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, 4வது அத்தியாயத்துல ஒரு கோர்ட் பத்தி அடையாளப்படுத்துறாரு. அந்த கோர்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க? ஒருவேளை பைபிள் ரீட் பண்ற சிஸ்டர், நீங்க சாதாரணமா சொல்லுங்க, ஒரு கோர்ட்னா யாரெல்லாம் இருப்பாங்க? நீதிபதி, வக்கீல், குற்றவாளி. வக்கீல் இருப்பாங்க. வக்கீல்னா ரெண்டு வக்கீலுமே இருப்பாங்க. குற்றவாளிக்கு உதவி செய்யற ஒரு வக்கீல் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவருக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு குற்றவாளியும் இருப்பாங்க, வக்கீலும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குற்றவாளி கூண்டுல குற்றவாளிகள் நிற்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க நிற்பாங்க. பொதுவான ஜனங்கள்ல சில பேர் பார்க்கவும் செய்வாங்க, சாட்சிகளாக அங்க இருப்பாங்க. இப்ப பாருங்க, அத்தியாயத்தினுடைய தலைப்பை கொஞ்சம் படிங்க. மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றம் சாட்டப்படுதல். ஆமா, மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றம் சாட்டப்படுதல். இந்த இடத்துக்குள்ள அவர் அப்படியே என்ன பண்றாருன்னா, ஒரு கோர்ட்டினுடைய மெத்தடை இங்க கொண்டு வர்றாரு. இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எழுதி இருக்காரு 90வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொஞ்சம் பண்ணி. எது பிரதர், எதுல ஆரம்பிக்கிறது? 90வது பக்கத்துல கிறிஸ்தவ 1000 வருட அரசாட்சிக்கான. ஓகே. கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கான ஆயத்த நாளில் எல்லா துறைகளிலும் அறிவு பெருக்கமாகி மிகவும் பொருத்தமான விளைவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது பாபிலோனாகிய கிறிஸ்தவ ராஜ்யத்தின் சமூக மற்றும் சமய அதிகாரங்கள் உலகின் முழு பார்வையிலும் நீதி என்னும் தராசில் இப்போது நிறுத்தப்படுகிறது. நேரம். இப்ப பாருங்க, நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியால ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்தியாலேயே வச்சு கேரளாங்கிற ஒரு மாநிலத்தை மட்டும்தான் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க. மற்ற அநேக மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல, இடங்கள்ல, எல்லா இடங்கள்லயுமே கல்வி அறிவு வந்து ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, அறிவொளி இயக்கம் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, சர்வ சிருஷ்டிக் அபியான் அப்படின்னு SSA அப்படின்னு எல்லாம் வந்துச்சு. அப்புறம் முதியோர் கல்வி வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் வந்து அங்க ஐநா சபையில இருந்தும் வந்துச்சு. எல்லா தேசங்களும் நீங்க வந்து உங்க தேசங்கள்ல இருக்கிற எல்லா மக்களையும் படிக்க வச்சீங்க அப்படின்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் வந்துச்சு. கொஞ்ச நாள்ல பார்த்தா இப்போ எல்லாருக்குமே இப்படி படிக்க தெரியும். நாம சிறு பிள்ளைகளாக இருந்த போது படிக்க தெரியாதவங்க நிறைய பேரு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் பேரு, ஊர் பேரு, அதை படிக்கிறதாவது என்ன இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிற போது வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லுமே படிக்காதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. பாருங்க, இது கர்த்தர் இயேசு உண்டு பண்ணி இருக்கிற ஒரு அருமையான மெத்தடு. என்ன ஆயிடுச்சுன்னா, அறிவு பெருக்கமாகி மிகவும் பொருத்தமான விளைவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அப்படிங்கிற போது, அந்த காலத்துல நாட்டாமை வந்து ஒரு கூலி கொடுக்குறாருன்னு வைங்களேன், ஒரு நாள் 3 ரூபாய் கொடுப்பாரு. அதே கூலிக்கு வேலை செஞ்சவருக்கு அடுத்த மாசம் 2 ரூபாய் தான் கொடுப்பாரு. திருப்பி கேட்க கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற மக்கள் கிட்ட ஒருவேளை சம்பளத்துல ஏதாவது குளறுபடிகள் நடக்குது அப்படின்னா, படிச்ச இப்ப இருக்கிற ஜனங்க வந்து விட மாட்டாங்க. அதான் பிரதர் இந்த அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா,
ஒரு காலத்துல கல்வி அறிவு இல்லாத பாமர மக்கள் தேவனுடைய சேனை, இன்னைக்கு கல்வி அறிவு பெற்ற தேவனுடைய சேனையாக பாமர மக்களாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால கவனிக்கணும், தேவனுடைய சேனை அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த ஏழை பாழை ஜனங்கள் தான். இவங்கதான் நாளைக்கு எல்லாம் ஒரு பெரிய கோஷங்கள் எல்லாம் ஏற்படுத்தி போராட்டம் பண்ண போறவங்க. இவங்கதான் கர்த்தருடைய சேனை. நாம வானத்திலிருந்து ஏதோ இறங்கி வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அவங்க இங்கதான் இருக்கிறாங்க, ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. எப்போ ஒருத்தரையும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு மக்கள் அறிவு வளர்ச்சி பெறாங்களோ அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடாது. பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பாபிலோனாகிய கிறிஸ்துவ ராஜ்யத்தின் சமூக மற்றும் சமய அதிகாரங்கள் உலகின் முழு பார்வையிலும் நீதி எனும் தராசில் இப்போது நிறுத்தப்படுகிறது. இப்ப நீதிபதி யாரு? குற்றவாளிகள் ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர் நிப்பாங்க குற்றவாளிகள். குற்றம் சாட்டுபவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள்னா பல கோடி பேர் சாட்சிகளா நிக்கிறாங்க. ஜட்ஜு 2 பேரு, பிதாவாகிய தேவன், அவருடைய வலது பக்கத்துல கர்த்தர். இப்ப வாசிக்கலாம். நியாயத்தீர்ப்பின் நேரம் வந்திருப்பதால் நியாயாதிபதி தன் ஆசனத்தில் இப்போது இருக்கிறார். சாட்சிகளும் பொது ஜனங்களும் தற்போது ஆஜராகி உள்ளனர். தங்களுக்காக தாங்களே வாதாட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதன் வழக்குகள் வெளியரங்கமான பொது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை முழு உலகமும் தீவிரமான பரபரப்பான ஆர்வத்தோடு பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த அத்தியாயத்துக்குள்ள அப்படியே 7ஆம் தூதன் கொண்டு போயிட்டு இந்த ரொம்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு நீதிமன்றத்துல எப்படி நடக்குமோ, ஒரு நீதிமன்றத்துல எப்படி என்னம்மா சொல்லுப்பா, குற்றச்சாட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியே இந்த அத்தியாயம் தொடரும். ஒரு டயலாக் மாதிரி இல்லாம இவங்க இப்படி சொல்றாங்க, இதுதான் இவங்களுடைய பதில், இதுதான் இவங்களுடைய பதில் அப்படின்னு கொண்டு போவாங்க. சோ இப்ப நீங்க ஒரு வசனம் வாசிக்கணும். சங்கீதம் 50ல 3, 4, 7 இதை மட்டும் கொஞ்சம் வாசிங்களா. சங்கீதம் 50ல 3, 4, 7. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். ஓகே, இப்போ இங்க நாம் பார்க்கும்போது நீங்க 91வது பக்கத்துக்கு வாங்க. பாபிலோன் தராசில் நிறுத்தப்பட்டதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முந்தி இருக்கிற பேராகிராஃப் கொஞ்சம் வாசி. 91 பிரதர். 91 திரளான சாட்சிகள் முன்பு. சரி, திரளான சாட்சிகள் முன்பு வெளிப்படையான அவமானமும் குழப்பமான தோற்றத்துடனும் சமூக மத அதிகாரங்கள் தங்கள் பிரதிநிதிகளாகிய ஆட்சியாளர்கள் மத குருக்கள் மூலமாக தங்கள் கணக்குகளை ஒப்படைக்க முயற்சி செய்வார்கள். இதுவரை சரித்திர ஏடுகளில் காணாத அளவு காரியங்களின் சூழ்நிலை இருக்கும். தற்போது இருக்கும் அளவு சோதிக்கப்படுவதோ, குறுக்கு கேள்விகள் கேட்கப்படுவதோ, விமர்சிக்கப்படுவதோ வெளியரங்கமான நியாயமன்றத்திற்கு முன்பாக மத அதிகாரிகள், அரசாங்க நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆளுநர்கள் யாவரும் நின்றதோ இதற்கு முன்பு இருந்தது இல்லை. இதன் மூலம் இருதயத்தை ஆராயும் கர்த்தரின் ஆவியானது அவர்களது மகா பெரிய குழப்பங்களின் மீது கிரியை செய்கிறது. இந்த காலங்களின் ஆவி சோதிக்கப்படுதல், குறுக்கு கேள்விகள் கேட்கப்படுதல் போன்றவைகளை தவிர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கும் முடிவுகளும் முயற்சிகளும் தாக்குப்பிடிக்க முடியாததால் அவர்கள் சகித்துக் கொள்ள கடமைப்பட்டனர். விசாரணையும் தொடர்கிறது. சோ அப்ப இந்த அரசர்கள், நம்ம நாடு மட்டும் இல்ல, பொதுவாக வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற அநேக அரசர்கள்
மக்களுடைய வரிப்பணத்துல தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டாடின அரசர்கள். பிற்பாடு மேன்மை மக்கள், உலக அளவுல அவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். அவங்களுடைய வஸ்திரம் எல்லாம் மிடுக்கான வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு பிறந்ததுல இருந்து மரித்தது வரைக்கும் மெத்தையிலேயே இருக்கும். அந்த மாதிரி மேன்மை மக்கள், மதகுருக்கள், இவங்க 3 பேர் தான் குற்றவாளி. ராஜகுல மக்கள், மேன்மை மக்கள், பணக்கார குடும்பங்கள், அடுத்தது மதகுருக்கள். இவங்க 3 பேர் தான். இது அப்படியே வேறொருத்து காட்டின ஒரு ஒரு புரட்சி எது அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. கரெக்டா இதே 3 பேரை பிரெஞ்சு புரட்சி பழிவாங்கியிருக்கும். இந்த 3 பேருக்கு விரோதமாகத்தான் என்ன இருக்குது அப்படின்னா ஒருத்தரா என்ன பண்றாங்கன்னா குற்றச்சாட்டுகளை ஒன்னொன்னா வைப்பாங்க. இதுல சாட்சி கொடுக்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி கல்வி அறிவு பெற்றிராத பொதுமக்கள். இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா கல்வி அறிவு இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்போ கல்வி அறிவோட ஏதாவது சொன்னா, ஏதாவது கொடுத்தா படிக்க தெரியும், படிச்சது என்னன்னு யோசிக்க தெரியும், யோசிச்சது என்னன்னு அதை குறிச்சு பேசவும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய என்ன ஆகுது அப்படின்னா பொது ஜனங்கள் இப்போ இவங்க 3 பேருக்கும் விரோதமா சாட்சி பகர வந்திருக்கிறாங்க இந்த கோர்ட். இந்த கோணத்துல பிரதர் எடுத்துட்டு போறாரு. ரொம்ப குறிப்பா தனக்கான தலைவன் யாரு, அந்த தலைவனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அதே சமயம் அவர் தவறு செய்யறாருன்னா அந்த தவறை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்ச ஜனங்கள் இன்னைக்கு வந்து. இது போக போக முதல் குற்றச்சாட்டு யார் மேல வருது அப்படின்னா சமூக அதிகாரங்கள் மீது குற்றச்சாட்டு வருது. 97வது பக்கத்துல பாத்தீங்கன்னா சமூக அதிகாரங்கள் மீது உலகத்தின் வெளிப்படையான குற்றச்சாட்டு அப்படின்னு வருது. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் குற்றச்சாட்டு அவங்களுடைய ராஜகுல மக்கள், அவங்களுடைய அரண்மனைகள், அவங்களுடைய விருந்துகள், அவங்களுடைய அலுவலகங்கள், இது எல்லாத்தையும் மகா செலவு செய்து கட்டியிருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, எஸ்தர் புஸ்தகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜா பாட்டுக்கு விருந்து அறிவிச்சுட்டே இருப்பார். ஒவ்வொரு விருந்துக்கும் ஆகிற செலவு, அந்த செலவுக்குரிய பணத்தை கொடுத்தது யாரு? அந்த ஊர் பொதுமக்கள், அவங்ககிட்ட இருந்து பெறப்பட்ட வரிகள், அவங்களுடைய உழைப்பு, பல பேருனுடைய உழைப்பு. இந்த ராஜாக்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா சொந்தம் கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ கவனித்து பார்க்கும்போது இந்த அதிக செல்வங்களை இறைத்து கட்டப்பட்ட அரண்மனைகள், கொண்டாடப்பட்ட விருந்துகள், அந்த அலுவலகங்களுடைய செலவினங்கள், இது எல்லாத்தையும் செய்யும் போது ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறத அவங்க யோசிக்க கூட இல்லை. அவங்கெல்லாம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சக மனிதன் மீது ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு பார்வை இருந்தது. இந்த பார்வை தான் முதல் குற்றச்சாட்டு. இது குற்றம் நம்பர் 1. குற்றம் நம்பர் 2 என்ன அப்படின்னா அநேக கிறிஸ்தவ தேசங்கள் தங்களுடைய நாடுகள்ல அலங்கரிப்பதற்காகவும் தங்களுடைய நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சீரமைப்புக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதிக செலவுகளை செஞ்சிருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா அந்த நாட்டினுடைய தலை மேலேயே அதிக கடன்களை வாங்கி வச்சிருவாங்க. சொல்லுவாங்க, எலெக்ஷன் டைம்ல சொல்லுவாங்க பாருங்க, ஒரு குடிமகன், ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீதும் இத்தனை ரூபாய் கடன்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நாடை வந்து கடனுக்குள்ள போற அளவுக்கு நீங்க டெக்கரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி 2வது குற்றச்சாட்டு. 3வது, நாட்டுல தொற்று நோய் ஜாஸ்தி, பரவக்கூடிய நோய்களினுடைய தன்மை ஜாஸ்தி, ஆரோக்கியம் குறைவுகள் இருக்குது.
ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அதுல போதுமான ஃபெசிலிட்டி இல்ல. இந்த குறைபாடுகள் இருக்கும்போது அந்த நாட்டினுடைய ஆர்மிக்கு, டிஃபென்ஸுக்கு அதிக செலவினங்களை செய்த நாடுகள் மீது பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ இந்த போர் வீரர்களுக்கும் போர் கருவிகளுக்கும் யுத்தங்களுக்கும் செலவழிச்ச காசை எடுத்து மக்களுடைய ஆரோக்கியத்திலையும் விவசாயத்திலையும் வணிகங்கள்லையும் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, அதாவது பிரதர் என்ன எழுதுவாருன்னா, துப்பாக்கிகளுக்கு பதிலாக வெண்ணெய்க்கு செலவழியுங்கள் அப்படிங்கிறார். அவங்க நாட்டினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில பிரெட்டுக்கு மேல பட்டர் தடவி சாப்பிடுவாங்க. பட்டர் முக்கியமா துப்பாக்கி முக்கியமா ஒரு பாமர மக்களுக்கு அப்படின்னா பட்டர் தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க இங்கெல்லாம் செலவு செய்யாம அங்க செலவு செஞ்சு என்ன பண்ணிட்டீங்கன்னா நாட்டினுடைய வளர்ச்சியவே மாத்தி போட்டுட்டீங்களே இப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதெல்லாமே பிரதர் சில பத்திகள்ல எழுதுறாரு. ஆனா இது எல்லாமே நெடுங்காலமா மக்கள் கூக்குரல் இடுகிற கூக்குரல்கள். இதெல்லாமே முதல்ல அரண்மனை பற்றி, ரெண்டாவது நாட்டை கடன்ல கொண்டு போனது, மூணாவது இந்த இராணுவத்துக்கு அதிக செலவு செஞ்சு இது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு என்னதான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல இவங்க செஞ்ச செலவினங்களை எல்லாம் அங்க எழுதியிருப்பார். உதாரணத்துக்கு நீங்க 99வது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் தாராளமாய் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் படிக்கும். மிகவும் தாராளமாய் மகாராணிக்கு பிரிட்டிஷ் நாடு கொடுத்த போதும் அவளது கணவருக்கும் தனியாக கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. இளவரசர் ஆல்பர்ட் என்பவர் விசேஷ வாக்குமூலமாய் வருடத்தில் 30,000 யூரோ பெற்றார். முக்கியமான சேனாதிபதியாக இருப்பதற்கு தனியாக வருடத்திற்கு 6,000 யூரோவும், 2 படைப்பிரிவினர்களுக்கு தலைவனாக இருந்ததற்கு வருடத்திற்கு 2,933 யூரோவும், வின்ஸ்டர் மாளிகைக்கு கவர்னராக இருந்ததற்கு 1,120 யூரோவும் வருடத்துக்கும், வின்சர் மற்றும் பூங்கா பொறுப்பாளராய் வருடத்திற்கு 1,500 யூரோவும் பெற்றார். இப்படியாக மகாராணியின் கணவரான பிறகு அவரது 21 வருட திருமண வாழ்வில் 7,90,000 யூரோ இவரால் செலவிடப்பட்டது. ஒரு பெரிய குடும்பமும் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டது. அடுத்து வருபவர் ஜெர்மனியின் சொல்லுங்க. இப்ப இது இப்படியே நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே தலைய சுத்தம். இதுல 98வது பக்கம் வாங்க. மற்றொரு நாளேட்டின் ஆசிரியர் அப்படின்னு வரும் பாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் மற்றொரு நாளேட்டின் ஆசிரியர் கீழே அரச குடும்பத்தின் செலவை கணக்கிட்டு காட்டுகிறார். விக்டோரியா மகாராணி அரியணை ஏற பேசிய பேரம் அவர்களுக்கு வருடத்திற்கு 3,85,000 யூரோவும், புதிய ஓய்வூதியத்தை வழங்கும் அனுமதிக்கு வருடத்துக்கு 1,200 யூரோவும், வருட மானியமாய் ஏறக்குரிய 19,871 யூரோவும் ஆனது. இது மொத்தமாக வருடத்தில் 4,04,871 யூரோ மகாராணிக்கு மட்டும் கிடைத்தது. இதில் 60,000 அவரது செலவு கொன்றே ஒதுக்கப்பட்டது. இது வெறும் கை செலவுக்கே. டச்சு நாட்டின் லேன்கேஸ்டர் இன்னும் முடியாட்சிக்குள்ளேயே இருக்கிறது. இவர்களும் கூட மகாராணியின் சொந்த செலவுக்கான கணக்கில் 50,000 யூரோவையும் வருடத்துக்கு கட்டுகின்றனர். இதன் மூலமாக இப்படியாக ராணிக்கு ரூபாய் 1,10,000 வருடத்தில் செலவுக்கு மட்டும் வைக்கப்படுகின்றது. அவர்களுடைய அதுக்கப்புறம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதில் சிறப்பு மருத்துவர், முதல் வேதிய நிபுணர், மருத்துவ வல்லுநர், ராஜ குடும்பத்தினர் நல்ல ஆரோக்கியத்தில் வைப்பதே இவர்களது கடமை, 36 தனி குடும்பங்கள், 9 தலைமை ஆசிரியர், ராஜரீக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய அமர்த்தப்பட்டு, சேம்பர்லின் பிரபு என்பவரது பொறுப்புகள், அநேக அலுவலக வேலைகளுடன நாடகங்களை சரிபார்ப்பவர், ஆஸ்தான கவிஞர், ஓவியர், நிலப்படங்களை சரிபார்ப்பவர், பறவைகளை பராமரிக்கும் படகுடன் கூடிய பணியாளர்,
இப்படி நிறைய செலவுகளா வந்துகிட்டு இருக்கும். எல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே கோபம் வந்துருங்க இவங்க மேல எல்லாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த அளவுக்கு இந்த செலவினங்களை இங்க பிரதர் வந்து பட்டியல் போடுறாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் தான் இருக்கும், நிறைய நம்பர்ஸ் இருக்கும், செலவுகள் செஞ்ச விஷயங்கள் கொண்டுட்டு வருவார். சரி, நாம என்ன பண்ணலாம்னா இந்த இடங்கள்ல இருந்து நாம வரக்கூடிய இதுல நம்ம கன்டினியூ பண்ணலாம் தான். இப்ப நீங்க 118வது பக்கம் வந்துருங்க. 118வது பக்கம். வந்துட்டீங்களா சிஸ்டர்? வந்தாச்சு பிரதர். இப்ப நீங்க அதுல வந்து இப்படியாக சமுதாய அதுல இருந்து கொஞ்சம் படிங்க அந்த லாஸ்ட். இப்படியாக சமுதாய சக்தியின் தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக போய்கொண்டு இருக்கிறது. பத்திரிகைகள் மட்டும் இதை வெளிப்படுத்தவில்லை, மக்களும் கூட அதிகாரங்களுக்கு எதிரான எல்லா இடங்களிலும் சத்தமாய் பேசி கூச்சலிடுகின்றனர். சர்வலோகமும் அமைதியின்றி இருக்கிறது. இது வருடத்துக்கு வருடம் மென்மேலும் பயங்கரமாக அதிகரித்து வருகிறது. இதுதாங்க, அதாவது இவங்களுடைய சொகுசுகள் பற்றின குற்றச்சாட்டு பொதுமக்களுடைய இருதயத்துல இருக்கு. இது ஏறிக்கிட்டே போகுது. குறிப்பிட்ட நாள்ல நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வரும். இதுக்கு அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு வரும், அது உலகத்தினுடைய குற்றச்சாட்டு. இது வந்து சொசைட்டியில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, சொசைட்டியில சமூக அமைப்பின் மேல ஒரு குற்றச்சாட்டு. அது என்ன குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, மெயின் சார்ஜ் என்ன, அது என்னங்கிறதையும் எழுத்துக்கள்ல எப்படி அது கொண்டு வராரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தாமே எடுத்து வராங்க. ஒருவேளை நீங்க வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துக்கு இந்த 4வது அத்தியாயத்தை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, படிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா நம்ம இதை எடுத்து வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பதியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். மாணவர்களே, தேவன் தாமே இந்த ஒரு நாள்ல நாம 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல சில பகுதிகளை ஏறிட்டு பார்ப்பதற்கும் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கும் தேவன் நமக்கு பிரகாசமுள்ள கண்களை தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு இருந்த 3 சபை சகோதர சகோதரர்களுக்கும் தேவனுடைய கிருபை எப்போதும் இருப்பதாக. நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.